பதவிக்கு ஆசைப்பட்டு தளபதியை தூக்கும் திமுக எம்எல்ஏக்கள். அறிவாலயத்தில் நடக்கும் உச்சக்கட்ட போர். திரைமறைவில் ரசிக்கும் ஸ்டாலின். அனைவருக்கும் வணக்கம். திமுகவில் விரைவில் மேற்கொள்ளப்பட இருக்கும் அமைப்பு ரீதியான மறுசீரமைப்பு நடவடிக்கை அக்கட்சியின் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சியை பலப்படுத்த அமைக்கப்பட்ட குழுவினர் விரைவில் தங்கள் பரிந்துரை அறிக்கையை தலைவர் மு.க. ஸ்டாலினிடம் வழங்க உள்ளனர். வருகிற செப்டம்பர் மாதம் நடைபெறவிருந்த முப்பெரும் விழாவுக்கு பிறகு இந்த மாற்றங்கள் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இரு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற புதிய விதியை நடைமுறைப்படுத்த திமுக தலைமை தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. மாவட்டங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து புதிய மாவட்ட செயலாளர்களை நியமிப்பதன் மூலம் அக்கட்சியின் சில தலைவர்களின் குறுநில மன்னர் மனப்பான்மையை கட்டுப்படுத்த முடியும் என்று தலைமை நம்புகிறது. மேலும் இளைஞரணி நிர்வாகிகளுக்கு புதியவர்களுக்கும் அதிக அளவில் வாய்ப்பளித்தால் அவர்கள் களத்தில் கூடுதல் வீரியத்துடன் பணியாற்றுவார்கள் என்ற கணக்கீடும் இதில் உள்ளது. உதாரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தை தெற்கு, வடக்கு, மத்திய என மூன்றாக பிரிக்க திட்டமிட்டுள்ள நிலையில் விளாத்திக்குளம் மற்றும் ஒட்டப்பிடாரம் தொகுதிகளை உள்ளடக்கிய மத்திய மாவட்ட செயலாளர் பதவியை கைப்பற்ற எம்எல்ஏ மார்க்கண்டேயன் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் புதியதாக உருவாகும் மாவட்ட செயலாளர் பதவிகளை பிடிக்க நிர்வாகிகளுக்கிடையே கடுமையான போட்டி நிலவுகிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு எதிராக திமுக எம்எல்ஏக்களும் நிர்வாகிகளும் திடீரென காட்டமான விமர்சனங்களை முன்வைப்பதன் பின்னணியில் இந்த உள்கட்சி போட்டியே பிரதான காரணமாக பார்க்கப்படுகிறது. தாவேக்காவை எந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக எதிர்கொள்கிறார்களோ அந்த அளவுக்கு கட்சி தலைவரின் கவனம் தங்கள் மீது திரும்பும் என்று கைது நடவடிக்கை போன்ற சூழல்கள் ஏற்பட்டால் அது தங்களின் வாய்ப்பை உறுதி செய்யும் என்றும் சில நிர்வாகிகள் கணக்கு போடுகிறார்கள். தேர்தல் தோல்விக்கு பிறகு பெரும்பாலான நிர்வாகிகள் அமைதி காத்து வரும் நிலையில் தாவேக்காவுக்கு எதிராக வீரியத்துடன் களமிறங்கும் நிர்வாகிகளின் செயல்பாட்டை திமுக மேலிடமும் ரசிப்பதாக தெரிகிறது. கட்சிக்குள் செல்வாக்கையும் தலைமையின் கவனத்தையும் பெற நிர்வாகிகள் எடுக்கும் இந்த அதிரடி யுத்திகள் தமிழக அரசியல் களத்தில் தாவேகா திமுக இடையிலான மோதலை மேலும் சூடேற்றப்பட்டுள்ளன. வரும் செப்டம்பருக்கு பிறகு கட்சிக்குள் நடக்கும் நியமனங்களே இந்த ஆவேச பேச்சுக்களுக்கு கிடைத்த பலனை தீர்மானிக்கும். மேலும் இது போன்ற காணொளிகளுக்கான எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். நன்றி, வணக்கம்.